பரிசுத்த ஆவியே எம்மை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி படிவேன் என் இறைவா. திருவுளப்படி என்னை நடத்தும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா. முழங்கள் படியிடுவோம். நித்திஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எல்லோரும் அர்ப்பணத்தோடு எதிர்நோக்கோடு நம்முடைய மத்தியிலே எழுந்தள்ளி வந்திருக்கின்ற இயேசுவை மையப்படுத்துவோம். இந்த இயேசு வழியாகத்தான் நாம் ஏமாற்றம் அடைய முடியாது. அழகையானவன் ஏமாற்றுகிறவன். உலக அரசுகளை காண்பித்து கல்லை அப்பமாக்க சொல்லி தண்டனிட்டு வணங்க சொல்லி இதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன், எல்லாவற்றையும் நீ உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று அழகையானவன் இயேசுவை சோதித்த பொழுது இயேசுனுடைய எதிர்நோக்கெல்லாம் அழகையினுடைய திட்டத்திலே ஏமாற்றமடையாமல் இயேசுனுடைய எதிர்நோக்கினுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த எதிர்நோக்கை மனதிலே வைத்து அவர் செயல்பட்டதினால் அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் அடைய விடவில்லை. அன்பான சகோதரமே, நம்முடைய மத்தியிலே எழுந்தள்ளிருக்கிற இயேசு அழகையினுடைய ஏமாற்றுதலில் விழுந்திருந்தால் அவர் கல்லை அப்பமாக்கி இருப்பார். இயேசுடைய எதிர்நோக்கு கல்லை அப்பமாக்குவதல்ல, அது ஒரு மேஜிக்காரனுடைய வேலை. இயேசுடைய எதிர்நோக்கு கல்லை அப்பமாக்காமல் தன்னை அப்பமாக்கியவர். இயேசு கல்லை அப்பமாக்க வரவில்லை. இயேசு கல்லை அப்பமாக்க வரவில்லை, தன்னை அப்பமாக்கியவர். தன்னை அப்பமாக்கிய இயேசுதான் இதான் நம்முடைய மத்தியிலே எழுந்தள்ளி இருக்கிறார். எதிர்நோக்கு அது பயத்தின் எதிர்நோக்கல்ல. பயத்தினுடைய எதிர்நோக்கு எம்மாவு பயணம். ஆனால் பயமில்லாத எதிர்நோக்கு அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இறைவார்த்தையை தெளிவாக்குகையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்து அவர் எதிர்நோக்குக்கு வந்தார்கள்.
எதிர்நோக்கின் பாதை அது வெளிச்சத்தின் பாதை, அது எருசலேமை நோக்கியுள்ள பாதை, அது விண்ணக பாதை, அதை ஒருமைப்பாட்டினுடைய பாதை. இந்த ஆழத்திலே இதோ இந்த நற்கருணை வடிவில் எழுந்தருளியிருக்கிற இயேசுவை நாம் எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆமென், ஆமென். இந்த இயேசுவை மையப்படுத்தி நாம் வாழ்கிற வாழ்வு ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது. இந்த எதிர்நோக்கு நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அபாக்குக் ஆகமத்தில் சொல்கிறது போல, காலம் தாழ்த்தி வந்தாலும் கடவுள் சொன்னது நிறைவேறியே தீரும். அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. அபிரகாமை 75 வயதில் அழைத்த ஆண்டவர் 100 வயது நடக்கிற வேளையில்தான் அந்த வாக்குறுதி, எதிர்நோக்கி இருந்த வாக்குறுதி நிறைவேறியது. காலம் தாழ்த்தி வந்தாலும் கடவுள் சொன்னது நிறைவேறியே தீரும். விவரிக்க முடியாத செயல் ஒன்றை விளக்கி சொன்னாலும் நம்ப முடியாத செயல் ஒன்றை வியப்பும் திகைப்பும் அடைகின்ற விதத்தில் நமக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த கடவுள் செய்வார். ஆகவே தான் தந்தையினுடைய செய்தியை கேட்டது போல யோபு சொன்னார், நீர் எல்லாம் செய்ய வல்லவர், என் மீட்பர் வாழ்கிறார், அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர், அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. ஆமென். ஜீசஸ், உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆமென். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. இதுதான் எதிர்நோக்கினுடைய நம்பிக்கை. எபிரேயர் எழுதிய நிருபத்திலே சொல்லப்படுகிறது போல, 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல, நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை வழி நடத்துகிறவரும் அதை நிறைவேறச் செய்பவருமான இயேசுவிலே நம்முடைய கண்களை பதிய வைப்போம். சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும்
உலகத்தை கரங்களை கொட்டி ஆராதனை செய்வோம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும் அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும் அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். கரங்களை குட்டி கடவுளே பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய இயேசு நாம் எதிர்நோக்கி இருக்கிற இயேசு. நம்முடைய எதிர்நோக்கிலே ஒரு சிந்தனையை ஆவியானவர் இந்த நற்கருணை ஆராதனையிலே வெளிப்படுத்துகிறார். இல்லை பரவாயில்ல, இல்லை, நம்முடைய எதிர்நோக்கிலே நிறைய எதிர்நோக்குகள் நமக்கு இருக்கிறது. எப்படி எல்லாரும் ஜபத்தோடு இருப்போம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பிரதர், லீவ் இட், யூஸ் இட். நமக்கு ஏராளம் எதிர்நோக்குகள் உண்டு. நீங்கள் இந்த 2 நாள் தியானம் முடிந்து வீட்டுக்கு போகிறீர்கள். இறுதியாக சில காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு இந்த நற்கருணை மையப்படுத்தி ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஜபித்து கொண்டிருக்கிற வேளையிலே சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒரு வெளிப்பாடு, இயேசு இறந்தார், ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார். இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு இயேசு போகிறார். அப்படித்தானே? எத்தனாவது நாள்? 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து 40ஆவது நாளில் விண்ணகம் செல்லுகிறார். இந்த விண்ணகம் செல்லும்போது கலிலேயர் என்ற ஒரு கூட்டம் மக்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த எதிர்நோக்கை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் வலிமையும் ஆற்றலையும் உறுதியையும் இழக்காமல் இருக்க ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு அங்கே போய் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தூய ஆவியானவர். இல்லையா? அப்போ இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது தூதர்கள், இன்றைக்கு காவல் தூதர்கள் தானே விழா, இந்த தூதர்கள் இந்த கலிலேயரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாங்க? இது ஒரு ஏன்னா நம்முடைய மத்தியில் இருந்த இயேசு இப்படி போறாரு, நம்மளையெல்லாம் விட்டுட்டு போறார். ஆனால் இயேசு உலகத்திலே அவர் மக்களோடு இருக்கும்போது என்ன சொன்னார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆனாலும் இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த விண்ணகம் சென்ற இயேசுவை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள்? சிஸ்டர், பிரதர், உங்களுடைய நடுவில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எவ்வாறு விண்ணகம் செல்ல காண்கிறீர்களோ அவ்வாறே அவர் வந்த பின் உங்களை, சத்தமா சொல்லுங்க, அருமையான ஒரு
செய்தி அல்லையா எதிர்நோக்கினுடைய செய்தி. அவர் வந்தபின் நம்மை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போவார். எதற்கு? அவர் நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்ற, நீங்கள் பேசுங்களேன், இடத்துல அது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒப்பற்ற பரிசுத்த அநேக இறைவாக்குனர்கள். ஆபிரகாம் அங்கே இருக்கிறார், தாவீது அங்கே இருக்கிறார், திருத்தூதர்கள் இருக்கிறார்கள், வானதூதர்கள் இருக்கிறார்கள், புனிதர்கள் இருக்கிறார்கள், தாய் மரியாள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே நம்மையும் அவர் அழைத்து கொண்டு போவார். அப்ப அதை எதிர்நோக்கி என்ன? நம்முடைய எதிர்நோக்கி என்ன? உலகம் மறையும், அதில் இச்சிக்கின்ற அனைத்து மறையும். கடவுளுடைய திருவிழப்படி, அவருடைய சித்தப்படி வாழ்கிறவர்கள், அதை நிறைவேற்றுகிறவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். அப்போ எதிர்நோக்கிலே ஒரு முக்கியமான, ஒரு உண்மையான எதிர்நோக்கி எது என்றால், நம்மை ஏமாற்றாத, சொன்னபடி அவர் மீண்டும் வருவார். அப்போ நம்முடைய எதிர்நோக்கி என்ன? நம்மை எல்லாம், சத்தமாக சொல்லுங்க, அழைத்து கொண்டு போவதற்கு அவர் வருவார். குட். அப்ப நம்மை எல்லாம் அழைத்து கொண்டு போகிற இயேசு அவர் மீண்டும் வருவார் என்பதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அப்ப அதனாலே இந்த உலகத்திலே வருகிற நெருக்கங்களை, பாடுகளை, துன்பங்களை எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்டெஷின் என்ற பேராய அவர் ஒரு முறை அவர் எழுதிய அந்த இயேசுடைய வாழ்க்கை குறிப்பிலே அவர் எழுதியிருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு, ஒரு அரை பாயிண்ட் குறைச்சி வச்சுருங்க, இந்த உலகத்திலே எவ்வளவுக்கு நாம் பாடுகள் படுகிறோமோ, சில நேரங்களில் சில உபத்திரவங்கள் அடைகிறோமோ, அதெல்லாம் ஒரு காயம் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு கல்லெடுத்து எறிந்தால் ஒரு இடத்திலே காயப்படும், 5 கல் எறிந்தால் 5 இடத்திலே எறிந்தால் 5 இடத்திலே காயப்படும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக படுகிற காயங்கள், அவர் இயேசு மீண்டும் வரும் பொழுது ஒவ்வொரு காயங்களிலும் அவர் முத்தமிடுவாரா, அப்படி கிஸ் கொடுப்பாரா. எவ்வளோ ஒரு பெரிய உண்மையை ஃபுல்டெஷின் பேராயர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு காயங்களுக்கும் ஒவ்வொரு முத்தங்கள் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு, ஒரு காயம் என்ன, ஒரு முத்தம். ஒரு 50 காயம் என்ன, உங்களுக்கு ஒரு முத்தம் தேவை. ஒரு குழந்தையை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? உம்மன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஃபாதர் வந்து ஊதினார், நான் உம்மன்னு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்றும் நிலைத்திருக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, சிறிது கால துன்பங்களுக்கு பின், நிறுத்துங்கள், சிறிது காலம்தான். நாம் வாழ்கிற காலம் கூடினால் சொல்லுங்க பார்க்கலாம் 70, அதிலும் கூடினா 80, அதிலும் கூடினா அவ்வளோ ஆசை இருக்கு இல்லையா? 180 வரை எல்லாருக்கும் ஆசை தான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ முதிர்ந்த வயதில் அடக்கம் பண்ணப்பட்டு அமைதியுடன் நீ சமாதானத்தோடு முன்னோர்களிடம் சேருவாயன். நான் இந்த மவுண்ட் ஆஃப் நெபோவில் போயிருக்கும் பொழுது, மவுண்ட் ஆஃப் நெபோ இதில் தான் மோசே வந்துட்டு இந்த மலை ஏறும்போது 120 வயது. யாருக்கு? மோசைக்கு 120 வயது. மலை ஏறுவதற்கான வலிமை அவருக்கு இருந்தது. 120 வயதில் என்ன இருந்தது? மலை ஏறுவதற்கான உடல் வலிமை இருந்தது. அந்த மலையிலே நின்று கொண்டு
கானான் தேசத்துக்குள்ளே நீ போக மாட்டாய், ஆனால் அந்த தேசத்தை நீ என்ன செய்வாய்? பார்ப்பாய். ஆனால் 120 வயதில் கண் பார்வை குறையவில்லை. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 120 வயது வரை இல்லாவிட்டாலும் இருக்கிற காலம் வரையிலும் கண்ணில் காட்சி குறையக்கூடாதுன்னு. அதனால் உடல் வலிமையையும் இந்த கண்களை உடைய பார்வையையும் ஆண்டவர் இன்றைக்கு குறையில்லாமல் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய எதிர்நோக்கினுடைய நம்பிக்கை. நான் இந்த பகுதியை நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு ராகத்தை நான் உண்டு பண்ணி அதை பாடினேன். அது எப்படி என்றால், சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் என்னை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். சரி, உணர்ந்து பாடுங்க, தப்பு பாடாதீங்க. சிறிது நான் முதல்ல பாடுறேன். நான் முதல்ல பாடுறேன். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் என்னை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. இப்ப பாடுவோம் உணர்ந்து. சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் என்னை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு முறை கூட. சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் என்னை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. பாடுவோம். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் 1 பேதுரு 5:10 எல்லாரும் எடுத்து பாடுவோம். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் என்னை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு முறை கூட. இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. நம் காலையிலே தியானித்தோம். என்ன தியானித்தோம்? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் என்ன செய்ய வேண்டும்? வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுங்கள். இதைத்தானே இந்த தியானத்திலே நம்மை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வலிமையினாலும் ஆண்டவர் தருகிற வலிமையினாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கடவுளோடு இணைய வேண்டும். நாம் கடவுளோடு என்ன செய்ய வேண்டும்? இணைய வேண்டும். இந்த கடவுளோடு இணைகிறதின் வழியாக நாம் கடவுளோடு இணைகிறதின் வழியாக நமக்கு என்ன கிடைக்கிறது? வலிமையும் ஆற்றலும்
வலுவூட்டமும் கிடைக்கிறது. அப்போ நம்முடைய எதிர்நோக்கினுடைய வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்யும்போது என்ன நடக்கிறது? துன்பங்கள் வராமல், நல்லவர்களுக்கு துன்பங்கள் ஒரு எதிர் நிலையிலே நல்லவர்களுக்கு எதிராக செயல்படுகிற நிலை உண்டு. அது ஒரு துன்பம் என்று சொல்லலாம், துன்பங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் சிறிது காலங்கள் தான், அது நிரந்தரமானது அல்ல. அதான் புடமிட்ட பின் பொன்னாக மாறுவேன் என்று காலையிலே பார்த்தோம். ஆகவே இந்த துன்பங்களுக்கு பின், இந்த துன்பங்கள் எதற்காக? எதிர்நோக்கி வாழ்கிறவர்களுக்கு, அவரோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு வருகிற அந்த நெருக்கங்கள், சோதனைகள், இதெல்லாம் எதற்காக என்றால், இதன் வழியாக நம்மை கடவுள் சீர்படுத்துகிறார். இதன் வழியாக கடவுள் நம்மை உறுதிப்படுத்துகிறார். இதன் வழியாக நம்மை வலுப்படுத்துகிறார். ஆகவே அந்த வலுப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற, சீர்படுத்துகிற வல்லமை அது என்றென்றைக்கும் உள்ளது. அது எனக்கும் உள்ளது, உங்களுக்கும் உள்ளது, எல்லாருக்குமே உள்ளது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்திலே எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லப்படுகிறது போல, நீங்கள் வெறும் ஆட்சியாளர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் திரிகிற ஆவிகள், வான்வெளியில் திரிகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இவற்றோடெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? போராட வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடவுள் அருள்கின்ற படைக்கலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த படைக்கலன்கள் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். படைக்கலன்கள்: மீட்பை தலை சீராகவும், இறை வார்த்தையை போர்வாளாகவும், நம்பிக்கையை கேடயமா கேடையாகவும், நீதியை மார்பு கவசமாகவும், மிதியடியை நற்செய்தி அறிவிப்பை மிதியடிகளாக. அதனால தான் நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய மிதியடிகள் எவ்வளவு அழகாக உள்ளன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வெறும் ஒரு வாழ்க்கை என்று சொல்லும்போது அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த போராட்டத்தின் மத்தியிலே கடவுளுடைய படைக்கலன்களை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இப்படி வாழலாமா? இந்த உள்ளத்திலே உறுதியும் உள்ளத்திலே வலிமையும் பெற்று எப்படி வாழ்வது? அதிலே நாம் சிந்திக்க வேண்டிய, காலையிலே சிந்தித்தோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் கழுகு போல் புது ஆற்றலை பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள்? உயர பறப்பார்கள். ஓடினாலும் நடந்தாலும் களைப்படைய மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மைய கருத்தென்ன? இந்த தியானத்தினுடைய நிறைவில் வந்திருக்கிறோம். மைய கருத்தென்ன? ஃபாதர் அவர்கள் பாவசங்கீர்த்தனம் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அந்த அறையிலே பாவ அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய இருதயத்தோடு ஒரு புதிய வாழ்விலே நாம் கடந்து போவதற்கு பாவ அறிக்கை செய்து அந்த பாவ சங்கீர்த்தன திருவருள் சாதனத்தை நிறைவேற்றி அதனுடைய கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அப்படிப்பட்டவர்கள் தனித்தனியாக போய் அவர்கள் அதிலே பங்கெடுத்து விட்டு அதனுடைய பிளஸிங்கோடு நீங்கள் திரும்பி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தியானத்தினுடைய மைய சிந்தனை என்ன? அதாவது தெரியுமான்னு பார்ப்போமா? என்னது? அப்போது அதில் வேறு ஒன்று போடப்பட்டிருந்தது, நெகோமியா 8:10. அது இல்லையா? எனக்கு அனுப்பின கடிதத்தில் அப்படித்தான் இருந்தது. இந்த ஆண்டவரின் மகிழ்வே, அதான் டாப்பிக்கினுடைய மைய கருத்து, அதான் கேட்குறேன். ஆண்டவரின் மகிழ்வே, ஆண்டவரின் மகிழ்வே உங்களுடைய வலிமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய பிறப்பிலே இயேசுவை பற்றி சொல்ல, அவர் வலிமை மிகு இறைவன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென்.
இந்த நேரத்தில் இயேசுனுடைய பிறப்பு அது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஊட்டுகிற ஒரு நற்செய்தி இல்லையா? அதில் இன்னும் ஒரு காரியத்தை இந்த தியானத்தினுடைய இறுதியிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு தலைப்பிலே, மீட்பினால் வரும் மகிழ்ச்சி. எதனால் வருகிற மகிழ்ச்சி? மகிழ்ச்சி. அப்போ மீட்பிலிருந்து வருகிற மகிழ்ச்சி என்பது அது ஒரு யாரும் எடுக்க முடியாத, யாரும் கொடுக்க முடியாத, அது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி. உண்டா இல்லையா? அது எதிலிருந்து வருகிறது? மீட்பிலிருந்து வருகிற மகிழ்ச்சி. இயேசு பவுல் வழியாக வெளிப்படுத்தின வார்த்தை என்ன? நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இருக்க முடியுமா? முடியுமா முடியாதா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இன்றைக்கு உள்ள காலையிலேருந்து இதுவரையில் எத்தனை பேர் தியானத்தில் இடையிடையே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீங்க? இன்றைக்கி இந்த தியானத்திலே இடையிடையே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீங்க, அப்படித்தானே? எத்தனை பேர் இந்த தியானத்தில் இடையிடையே தூங்குனீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. யார்? உண்மைதான். அது மாமிசம் பலனற்றது, ஆவி உற்சாகம் உள்ளது. பரவாயில்ல. ஆனால் உங்களை ஈஸியாக ஏமாற்றலாம். அவ்வளவு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆக மீட்பினால் வருகிற மகிழ்ச்சி என்று சொல்லும்போது அது யாரும் எடுக்க முடியாது. அப்போ இந்த கான்செப்டில் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழணும். இப்போ அதுக்கான ஒரு சிறிய ஒரு சிந்தனை துளிகளை உங்களுக்கு விதைக்கிறேன். இப்போது உங்கள் மனசில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்னவென்றால், இருக்கின்றவராக இருக்கிற கடவுளினால் நான் வாழ்கிறது, இயங்கிறது, இருப்பதெல்லாமே அவரால் தான். இது ஒரு முதல் நிலை. இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள், அவரால் தான் நான் என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன், இயங்குகிறேன், செயல்படுகிறேன். இவ்வளவுதான். இது முதல் நிலை. ரெண்டாவதாக நாம் இப்படி சிந்திக்கலாமே, கடவுள் நம்முடைய தகப்பன். கடவுள், இப்போ நான் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தொடங்குகிறேன், நீங்கள் அதை ஃபில் பண்ணி எத்தனை மார்க்கு கிடைக்கணும் பார்ப்போம். சரி. கடவுள் என்னுடைய தகப்பன் டேஷ் டேஷ் டேஷ். அது யாருக்கெல்லாம் அந்த மார்க்கு நான் இப்போ ஃபில் ஆகணும், அது நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க ஒரு டிக் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி. இப்போ ஒவ்வொன்றா சொல்லுவேன். டிக் பண்ண வேண்டிய இடத்துல டிக் பண்ணலாம். டிக் பண்ணலைன்னா அதில் மார்க்கு போச்சு. நீங்கள் யாருன்னு அவள் இடையிடையே நீங்கள் வந்துட்டு அந்த என்னது வலிமையும் ஆற்றலும் எதிர்நோக்கினுடைய அந்த எதிர்நோக்கி முழுமையடைய செய்ய மாட்டீங்க. சில பிஷப்புமார்களெல்லாம் இடையில ரிசைன் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவ்வளவு மீதி உள்ள டேஷ் டேஷ் அவ்வளோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? டார்ச்சர், குட், பிரச்சனைகள் இருக்கும். சில குடும்ப தலைவன் விட்டுட்டு என்ன செய்திடுவான்? ஓடுவான் இல்லையா? அப்படி தானே? இந்த பேயோடு வாழ்கிறத விட கடலில் விழுந்து சாவதுன்னு யாரும் நினச்சாங்களா? நீங்கள் இல்லை, பண்ணி. ஒரு மனுஷனிடத்திலிருந்து தீய ஆவி இயேசுனிடத்தில் பெர்மிஷன் கேட்டதா? கண்டிப்பாக நாங்கள் வெளியேறணுண்ட அந்த பண்டிகைகளுக்குள்ளே போக சொல்லுது. அப்போ எல்லா பண்டிகைகளுக்குள்ளேயும் ஒரு மனுஷனிடத்தில் இந்த தீய ஆவி 2000 பண்டிகைகளுக்குள்ளே நுழைஞ்சது. இந்த பண்டிகைகளெல்லாம் பார்த்தது, நமக்கும் இந்த பேய்க்கு ஒரு வித்தியாசம் இல்லையா என்று சொல்லிட்டு இந்த பேயோடு வாழ்கிறத விட கடலில் விழுந்து சாகலான்னு சொல்லி 2000 பன்னி கடலில் விழுந்து செத்து போச்சு. ஆனால் பன்னியை மேய்க்கிறவனுக்கும் பன்னியினுடைய உடமஸ்தனுக்கும் பன்னி தான் முக்கியம். அவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலை முக்கியம், உடம்பஸ்தனுக்கு பன்னி முக்கியம். ஆனால் இயேசுவுக்கு பேய் பிடித்த மனிதன் விடுதலையாகி அவன் நல்ல ஒரு நிறைவாழ்வு வாழ வேண்டும். அப்போ இயேசுடைய எதிர்நோக்கு என்னது? இயேசுடைய எதிர்நோக்கு அலகையினுடைய பிடியில் யாரும். அதனால தான் 1 யோவான் 3:8 சொல்லுகிறார், அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய இறையியல் அது. அதாவது அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். இப்போ நம்ம அந்த ஃபில் பண்ணிடலாம். அப்போ அவர் என்னுடைய தகப்பன், நான் பிள்ளை. சரி, குட். அவர் குயவன் டேஷ் டேஷ். அதுவும் சொல்லிட்டு எல்லாம் களிமண்ண. ஆனால் ஒன்று ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் களிமண்ணு தான்.
தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னாரா, இல்லை ஒன்று தலையில் களிமண்ணடாக இருக்குன்னு. அப்போ அவன் வந்து சொன்னான், அம்மா நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டீச்சர் சொன்னாங்க என் தலையில் களிமண்ணாக இருக்குது. அப்படியேம்மா களிமண்ணான்னு அந்த தாய் கட்டி பிடிச்சிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை இப்படி கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், மக்களே நீ களிமண்ணாக இருந்தால் நல்லது தான், இந்த களிமண்ணை கடவுள் வனைவார், இந்த களிமண்ணை கடவுள் வனைவார். அவருடைய ஆராய்ச்சி, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து so many times fail, எத்தனை முறை தோல்வி அடைந்தார். ஆனால் இறுதியிலே பல ஆயிரம் முறைகள் அவர் கண்டுபிடித்ததெல்லாம் ஃபெயில் ஆகிக்கொண்டே இருந்தது. ஒரு முறை அவருடைய ஆய்வுக்கூடம் எரிந்து விட்டார், ஃபயராகிவிட்டது. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஒரு சிறிய போட்டோ மட்டும் எரியாமல் இருந்தது. அப்போது ஆய்வுக்கூடம் எரிந்தாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் எரியவில்லை. ஆகவே எரியாத தாமஸ் ஆல்வனை கொண்டு எரிய வைக்கிற தெய்வம் ஆய்வுக்கூடம் தான் எரிந்தது, என்னை எரிக்க முடியாது. ஆகவே மீண்டும் 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 செய்து செய்து அவர் ஆராய்ச்சியிலே வெற்றி கண்டார். அதுதான் இந்த வெளிச்சம். இதெல்லாம் நம்ம இன்றைக்கு காண்கிறோம். பலரும் சொன்னார்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் நீ வாழ்க்கையிலே பல முறை தோற்கடிக்கப்பட்டவன். அவர் சொன்னாராம், அந்த தோல்வியினாலேத்தான் நீ இப்பொழுது இந்த வெளிச்சத்தை காண்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வருவோமே, அவர் மெய்ப்பன் டேஷ் டேஷ் டேஷ், நாம் ஆடுகள் இல்லையா. அவர் திராட்சை கொடி டேஷ் டேஷ் டேஷ். குட், நீங்கள் 2 சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எனக்கிட்ட ஃபில் பண்ண சொல்லுங்கள். அடுத்த தியானத்துக்கு வரும்போது 2 கொஸ்டினை கொண்டு வாங்க, ஏன்னா நான் வரமாட்டேன்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஏன் சில நேரங்களில் இந்த வலிமையும் ஆற்றலும் இந்த உறுதிப்பாடையெல்லாம் இழக்கிறோம் என்றால், சில நேரங்களில் இருக்க நான் செய்கிறேன் நீ செய்தால் அப்படி தான் வரும். அதனால் நம்ம நினைக்கணும், நான் குடும்பத்தை ஓட்டுறேன், நான் தான் அதல்ல. இங்கே கவனிக்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, நம்ம செய்யக்கூடியது எப்படி என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புவது தான் நிரப்ப நம்மால் முடியும். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புவது நம்முடைய வேலை. ஆனால் அதை ரசமாக மாற்றுவது அது டேஷ் டேஷ் டேஷ், அது இயேசுடைய வேலை இல்லையா? உண்டா இல்லையா? 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு கொடுப்பது நம்முடைய வேலை டேஷ் டேஷ். அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அது மீதி எடுக்க செய்தது அது இயேசுடைய வேலை. ஆனால் இங்கே கவனிச்சிடுங்க, ரொம்ப முக்கியம். நம்ம எல்லோரும் சில நேரங்கள் அப்படி நினைக்கிறோம், அதனால தான் நம்ம சில நேரங்கள் தளருகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நாள் தியான முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறவர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இதெல்லாம் உண்டு. அப்போ இது வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்து விட்டோம். ஆனால் இதனுடைய பலன் என்பது என்னது? அது அவர் கொடுக்கிறது. விதைக்கிறது நம்முடைய வேலை. அது அப்பல்லோ பவுல் நட்டாலும், அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவன் கடவுள். அப்படித்தானே? சரி, ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு யாருனால முடியும்? அது நம்மளால் முடியும். ஆனால் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை சுகப்படுத்துவது டேஷ் டேஷ். வலையை வீசுவது நம்முடைய வேலை டேஷ் டேஷ். வலை நிறைய மச்சங்களை நிரப்புவது அது அவருடைய வேலை. கல்லறையில் இருக்கிற கல்லை எடுத்து மாற்றுவது நம்முடைய வேலை. ஆனால் உள்ளே இருக்கிற இறந்தவனை மேலே உயிரோடு எழுப்புவது ஸோ அவர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால்தான் நேற்றைய தினத்திலே முதல் நாளிலே குழந்தை இயேசு தெரசம்மாளுடைய விழாவிலே அவர்கள் அந்த ஒரு சிறிய மலர்களை அதிக நேசித்தவர். அப்போ அந்த சிறிய மலர்களையும் கடவுள் பயன்படுத்துவார். ஆகவே தான் அவர்கள் அந்த ரோஜா பூவை செலக்ட் பண்ணி அவர்கள் அந்த ரோஜா பூவை நான் விண்ணகத்தில் போய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று எல்லாருக்கும் அனுப்புவேன் என்று சொன்னார். அதனால் அது சில நேரங்களில் சில ஃபாதர்ஸ் எல்லாம்
இந்த ப்ரேயர் டைமில் ரோஜா இதில் கொடுப்பாங்க, ப்ளஸ்ஸிங் பண்ணி. சில அந்த நம்ம ஹோலி லேண்டில் போயிட்டு வரும்போது சில நேரங்களில் ரோமையில் இருந்தெல்லாம் வரும்போது இந்த ரோசரி கொண்டு வருவாங்க. அது பயங்கர மனமாக இருக்கும். சில ரோசரி மணக்கவே செய்யாது. அப்போ நானும் நினச்சேன், தெய்வமே இந்த ரோசரியை ஒரிக்கலும் நம்ம அந்த பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கக்கூடாது. ரோசரி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பெட்டியிலிருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ரோசரியுடைய மனம் போகும்னு. ஒரு 5-6 மாதம் கடந்துட்டு ரோசரியை எடுத்து பார்த்தா மனம் இருக்க. இப்போ தான் கண்டுபிடிச்சேன், எல்லாமே ஸ்ப்ரே அடித்து தான் வச்சுருக்குறாங்க. சில உட்டு வந்துட்டு நல்ல மனமுள்ள உட்டும் உண்டு. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் சொல்வார்கள், நான் கடவுளுடைய கரத்திலே, இயேசுடைய கரத்திலே ஒரு பால், எனக்கு ரொம்ப பிடித்தது ஒரு பால். அவர் எப்படி வேணுமானாலும் அதை கால் கொண்டும் விளையாடலாம், கை கொண்டும் விளையாடலாம், இல்லையா? ஆகவே நீர் உங்கள் விருப்பம் போல என்ன செய்திடும், என்னை வரைந்து கொள்ளும். யோசித்து பாருங்க. அப்போ இந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தால் நம்ம எதிலையும் தளரவும் மாட்டோம், எதிலே கவலைப்படவும் மாட்டோம். எதை பற்றியும் கவலைப்படுகிறது யார் தளறுகிறவர்கள், யார் சோர்வடைகிறவர்கள்? எல்லாமே நான் என்று நாம் நினைக்கும் போது தான் இதில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஆகவே நமக்கு சில நேரங்களில் இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த இளைய மகன் தகப்பனோடு இருக்கும்போது எல்லாம் அவனுக்கு தான். ஆனால் அவர் செப்பரேட் பண்ணுகிறார். இந்த கடவுள் இயேசு சொல்லுவார், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அவன் கிளையைப் போல் வெட்டி எறியப்பட்டு உலர்ந்து போவான். பார்த்தீங்களா? உலர்ந்து போவான். நான் இந்த ஆதாம் ஏவாளுடைய ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் வெளியே அனுப்பும்போது இவர்கள் அந்த கேட்கலையா? சரி, சாரி, குட். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போகும்போது ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏவாளிடத்தில் கேட்டிருப்பார், எங்கே இருக்கிறாய் என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிர்வாணியாக இருக்கிறேன். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். உடனே அவர்களுக்குள்ள ஒரு குறை வந்தபோது அவர்கள் செய்த காரியம் என்ன? மரத்தினுடைய கனியை உண்டது மட்டுமல்ல, இலையும் பறிச்சிட்டான். கனியை பறித்தது மட்டுமல்ல, அதனுடைய இலைகளையும் பறித்து அவர்களுடைய அந்த நிர்வாணத்தை மறைத்து கொண்டார்கள். மனுஷனுடைய புத்தி அவ்வளவுதான். மனுஷனுடைய புத்தி என்னது? நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் சில காரியங்களை நாம் மறைக்கலாம் என்று. ஆனால் நீ வானகத்துக்கு பறந்து சென்றாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன். நீ பாதாளத்துக்கு சென்று படுத்து கொண்டாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன். இருளாவது என்னை மூடிக்கொள்ளாத என்று நினைத்தாலும் இருள் கூட உமக்கு இருட்டாக இல்லை. நீ இலைகளை தச்சு போட்டாலும் அது உன்னை, பாருங்க, இலையை தச்சுட்டு மறைச்சாங்க. நான் இதை பார்த்து கொஞ்ச நாள் நினச்சி சிரித்தான். எப்படி என்ன, அவன் தச்சு போட்ட உடனே கொஞ்ச நாளில் 2-3 நாளில் அவனுடைய எல்லாம் மறைந்து இருந்தது 2 பேர். 3ஆவது நாளில் இலைகளெல்லாம் உலர்ந்து சருவாக மாறிவிட்டார். இது மனுஷனுடைய ஒரு நிலையிலே சில நேரங்களை மறைக்கலாம் என்று சொன்னால், ஒரு தம்பி பாவசங்கர்த்தனம் செய்ய போனான். ஃபாதர் கேட்டார், என்ன பாவம் செய்தாய் என்று. அவன் சொன்னான், ஃபாதர், ஒரு கோழிக்கூட்டில் ஏறி 3 கோழிகளை திருடினேன். நீ ஒரு வேலை செய், ஒரு கோழிக்கு 10 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி 30 தடவை சொல்லிக்கோ, அதுதான் உன்னுடைய தண்டனைன்னு. இவன் சொன்னான், ஃபாதர் அந்தோணி, 30 என்ன 50 தடவை சொல்கிறேன். திருடின கூட்டில் இன்னும் 2 கூட நிற்கிறது. மனுஷனுடைய புத்திகள் எல்லாம் சில நேரங்களிலே இப்படித்தான்.
ஆனால் நம்ம எப்பொழுதும் நினைக்கிறோம் நம்முடைய புத்தியை கொண்டு, நம்முடைய யுக்தியை கொண்டு, நம்முடைய சக்தியை கொண்டு, நம்முடைய வலிமையை கொண்டு சில காரியங்களை செய்யலாம், மறைக்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் என்று. ஆனால் கடவுளுடைய உன்னுடைய ஆற்றலும் அல்ல, உனது வலிமையும் அல்ல, கடவுளுடைய ஆவியினாலே ஆகும். ஆகவே அவருடைய துணையை கொண்டு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யூ ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலியில் உள்ளவர்கள். ஃபேமிலியிலே யாரெல்லாம் உண்டு? ஃபேமிலியிலே யாரெல்லாம் உண்டு? ஹஸ்பண்டு, மனைவி, பிள்ளைகள், மாமன், மாமி, மருமகள், மருமகன், பேரப்பிள்ளை, இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை என்னை பொறுத்த அளவில் ஆண்டவர் இயேசு செய்த ஃபர்ஸ்ட் மிரக்கல் அது எருசலேம் தேவாலயத்தில் செய்யவில்லை, கால்வரி மலையிலே செய்யவில்லை, கெத்செமனி தோட்டத்தில் செய்யவில்லை. அவர் அந்த ஃபர்ஸ்ட் மிரக்கல் எங்க செய்தார்? ஒரு வீட்டில். இங்க கவனிச்சிடுங்க, அற்புதத்தை ஒரு வீட்டிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை கொட்டுங்க பார்க்கலாம். அதனால நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. வீட்டில் இருந்தால் அற்புதம் கிடைக்கும், கிடைக்காது. ஆகவே வீட்டிலும் நீங்கள் அப்ப அற்புதங்களை வீட்டிலும் பெற்றுக்கொள்ளலாம். குட். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியை ஊற்றினது எங்கே? முதல்ல 120 பேர்கள் கூடியிருந்த ஒரு வீட்டினுடைய மேல் மாடியில். பரிசுத்த ஆவியானவரை வீட்டிலும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இனி அடுத்த தடவை இதே மாதிரி பூஜா ஹாலிடேஸில் தியானம் வைக்கும் போது அவர் சொல்லி விடுவார், இனி என்ன செய்ய வேண்டாம், நீ இங்கே வந்ததுனால தான் இதை உனக்கு கற்றுக்கொள்ள முடிந்தது. யோமிச்சு சொன்னார்ல, சில காரியங்களை கற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட பயிற்சிகள், தியானங்கள், இப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சமாதானத்தை வெளிப்படுத்தினது எங்கே? எங்கே வெளிப்படுத்தினார்? பயந்திருந்த சீடர்களுடைய மத்தியில் போய் சொன்னார், உங்களுக்கு கதவை பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன சொன்னார்? உங்களுக்கு. அப்ப சமாதானத்தை நாம் நம்ம எங்க காணணும்? சினிமா தியேட்டர்லையா? பிராண்டி கடையிலையா? ஆமாம், சில நேரங்கள் அப்படித்தான். இந்த தம்பி நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அவன் என்னோட அந்த பிரதர் ஒரு காரியத்தை சொன்னார். டிவைன் சாலக்குடி தியான சென்டரில் போய் ஒரு குடும்பஸ்தன் தியானம் செய்தான். தியானம் செய்துட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு போர்டு எழுதி வைத்தானாம், அந்தோணி செத்தான். தியானம் செய்துட்டு வந்துட்டு அந்தோணி செத்தான். அப்படி என்றால் அவனுடைய பழைய சுபாவம், பழைய பாவ வாழ்வெல்லாம் மாறி அவனுடைய வீட்டில் எப்பொழுதும் இறை கீதங்கள், ஆவிக்குரிய பாடல்கள், வசனங்கள் பெரிய ஸ்பீக்கரில் அமைச்சு எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவனும் எல்லோரிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தான். எல்லாரும் பார்த்தார்கள், அந்தோணி, பழைய அந்தோணி செத்தான், இப்போ உள்ளது புதிய அந்தோணி என்று. ஒரு வாரம் கழிந்துட்டு அந்த போடை மாற்றிட்டு வேற ஒரு போடை எழுதி வச்சான், அந்தோணி உயிர்த்தெழுந்தான். செத்த அந்தோணி உயிர்த்தெழுந்தான். ஏன்னா அவன் பழைய நிலைக்கு என்ன செய்து விட்டான்? பழைய குருடி கதவை திருடன்னு சொல்லும்போது அதே போல் ஆகிட்டான். ஆனால் நம்ம சில நேரங்களில் எடுக்கிற முடிவு, நான் பழைய காலத்திலே படித்து கொண்டிருக்கும் போது அரளப்பன் என்ற ஒரு ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார். அவருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ கோயில் உண்டு.
அதில் டெய்லி போடுற பாட்டு இதுதான். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். உருக்கும் நொறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்புலன்களையும் உமக்குள் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி எனக்குள் ஏவிடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்னொரு சம்பவத்தை அவர் சொன்னார். ஒரு தம்பி நற்செய்தி கேட்டு மனம் திரும்பி பயங்கரமான மகிழ்ச்சி அடைந்தான். அப்போ அவனுடைய பெயரை மாற்றிக்கொண்டான். அவன் பயங்கர ஒரு குடிகாரன். திருமுழுக்கு பெற்றதிலிருந்து பேர் எப்படி மாற்றிக்கொண்டான்? சின்ன தம்பி சின்னசாமியா, செல்லசாமி சாமுவேலா? செல்லசாமி, இன்றிலிருந்து நீ சாமுவேல். எதன் வழியாக? நற்செய்தி வழியாக மட்டுமல்ல, திருமுழுக்கு வழியாக. அவன் ஒரு காலத்தில் பயங்கர ஒரு ரவுடியாக இருந்தான். அப்போ அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்து தண்ணீரில் முக்கி திருமுழுக்கு கொடுத்து, அதாவது மூழ்கி திருமுழுக்கு கொடுத்து, செல்லசாமி இன்று முதல் நீ சாமுவேல். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏனென்றால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீயும் நான் அப்படி மாறக்கூடாது. ஒரு மாதம் கடந்த பிற்பாடு அவன் மீண்டும் ஒரு பாட்டில் பிராண்டியை கையில் எடுத்தான். எடுத்துக்கொண்டு இந்த பிராண்டிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். எப்படி கொடுத்தான் என்றால், எனக்கு கொடுத்த திருமுழுக்கு வழியாக செல்லசாமி என்ற பெயரை சாமுவேலாக மாற்றியது போல, பிராண்டி உன்னை நான் திருமுழுக்கு செய்கிற இன்று முதல் நீ பிராண்டி அல்ல, சர்பத்து. இதல்ல நம்முடைய ஜீவிதம், வாழ்க்கை. எதிர்நோக்கினுடைய வாழ்க்கை என்பது அந்த உறுதி. அந்த உறுதியை நாம் இழக்கக்கூடாது. அந்த வலிமையை இழக்கக்கூடாது. அந்த உறுதிப்பாட்டும் வலுவூட்டத்தை நாம் இழக்கக்கூடாது. அந்த பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நம்மை விட்டு ஒருபோதும் இழக்க விடக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு ஒரு புதிய பாஸ்கா உடன்படிக்கையை ஏற்படுத்தினது ஒரு வீட்டிலே தான். புதிய பாஸ்கா உடன்படிக்கையை ஏற்படுத்தியது ஒரு வீட்டிலே தான். அப்போ முதல் அற்புதத்தை செய்தது ஒரு வீட்டிலே, பரிசுத்த ஆவியை ஊற்றினது ஒரு வீட்டிலே, சமாதானத்தை வெளிப்படுத்தியது ஒரு வீட்டிலே, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியது ஒரு வீட்டிலே, சாட்சியாக இருக்க சொன்னது ஒரு வீட்டிலே. ஆகவே இந்த வீடு என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் விட மேலானது நாம் ஒவ்வொருவரும் அவர் தங்குகின்ற ஆலயங்கள், வீடாகும். ஆக இதிலே அற்புதம் நடக்க வேண்டும், இதிலே சமாதானம் இருக்க வேண்டும், இதிலே ஒரு பரிசுத்தாவினுடைய ஆற்றல், கனிகளும் கொடைகளும் எல்லாம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இந்த உடலோடு உள்ளத்தோடு உடன்படிக்கை செய்கிறார். குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் சொல்லுவார்கள்,
ஆண்டவர் என்னிடத்தில் எதை பேசுகிறாரோ அதை நான் பிறரோடு பேசுகிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறாரோ அதை நான் என்ன செய்கிறேன்? பிறருக்கு செய்கிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நமக்கு மீட்பினால் வருகிற மகிழ்ச்சி என்பது அது யாரும் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி. அது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி. அந்த காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தவுடனே எங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டானது? விண்ணகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டானது. அப்போ மனமாற்றத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழையன விட்டு ஒரு புதிய நிலையிலே வரும்பொழுது, கடவுள் கொடுக்கிற மீட்பினால் வரும்பொழுது, அந்த கடவுள் மீட்டெடுத்த அந்த ஆடு வழியாக விண்ணகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அந்த காணாமல் போன காசை கண்டுபிடித்தவுடனே தூதர்களுடைய மத்தியிலே, இன்னைக்கு காவல் தூதர்கள் தானே, தூதர்களுடைய மத்தியிலே ஒரு மகிழ்ச்சி உண்டானது. இந்த இளைய மகன் மனம் திரும்புவதன் வழியாக அந்த வீட்டிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகி விருந்து கொண்டாடினார்கள். விருந்து கொண்டாடினார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த தியானத்தினுடைய நிறைவிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற மீட்பினாலும், கடந்த வாழ்விலே நம்முடைய தளர்ந்த, உடைந்த, வீழ்ந்த, வலி விழுந்த, உறுதியை இழந்த, எதிர்நோக்கி இல்லாத நிலையில் உள்ள வாழ்விலிருந்து கடவுள் எதிர்நோக்கினுடைய, நான் சொன்னது போல இயேசு உயிர் தழும்போது, வானகம் செல்லும் பொழுது, விண்ணகம் செல்லும் போது, அதை பார்த்து கொண்டிருந்த போது தூதர்கள் கேட்டார்கள், இப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? உங்கள் நடுவில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி விண்ணகம் செல்ல காண்கிறீர்களோ அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். இதுதான் எதிர்நோக்கில் உள்ள முதல், எல்லாவற்றையும் விட உள்ள மேலான எதிர்நோக்கு. இது வந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். ஆமென். இது காசு கொடுத்து வாங்க வேண்டியதல்ல. இது இது மாற்றத்தின் வழியாக பழைய இறையாட்சிக்கு, விண்ணரசுக்கு, கடவுளுடைய ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிற நிலையில் இருந்தெல்லாம் ஒவ்வொருவரும் மாறி மனம் திரும்பி கடவுள் கொடுக்கிற மீட்பினால் இந்த எதிர்நோக்கு இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். எனக்கு ஒரு இடம் உண்டு, அது ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது, அந்த இடத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் பெர்மனன்ட் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எந்த இடமும் நீங்கள் வாங்கியிருக்கிற இடமானாலும் தேவைதான். ஏனென்றால் என்ன சொல்லப்படுகிறது? படைகளின் அதாவது அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது. சேனைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் இறைவா, உன் பீடங்கள் உள்ள இடத்திலே கிடைத்தது என்று பக்தன் பாடுகிறான், தாவீது பக்தன். ஆனால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுடைய அந்த மனநிலையில் உள்ள ஒரு பெரிய மனநிலை என்னவென்றால், நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. அவருடைய தலை சாய்க்கிறது இறுதியிலே அவருடைய, எனக்கு ரொம்ப பிடிக்கிற, எனக்கு அதிகமாக நான் நினைக்கிற ஒரே ஒரு பகுதி என்னவென்றால், எல்லா பகுதிகளையும் நினைத்தாலும் இறுதியில் இயேசுடைய நிலையெல்லாம் எதிர்நோக்கி இல்லாதவர்களுக்கு அது முடிந்து விட்டதாக நினைத்தார்கள். அவ்வளவுதான். இனி இயேசு எழும்பவே மாட்டார். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் அப்படி அதிகமாக நினைக்கவில்லை. இனி இயேசுடைய சரித்திரம் முடிந்து விட்டது. ஆனால் இயேசு இறுதியிலே ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? ஒரு 2 வார்த்தை சொன்னார். எல்லாம், அந்த வார்த்தை மறந்துடாதீங்க, எல்லாம் எதிர்நோக்கினுடைய
கடைசி நிலையாகும். அது எதிர்நோக்கினுடைய, சொல்லுங்க பார்க்கலாம், எதிர்நோக்கினுடைய கடைசி நிலை என்னது? எல்லாம். அந்த எல்லாம் எப்படி நிறைவேறிற்று? அது நல்லதாக நிறைவேறிற்றா, அல்லாவிட்டால் அது ஒரு குறைபாடு உள்ளதாக நிறைவேறிட்டதா என்பதை நீங்கள் நினைக்கும் போது இயேசு சொன்னார், எல்லாம். நீங்க சொல்ல முடியுமா? எல்லாரும் சத்தமா ஒரு தடவை சொல்லுங்க. இனி இப்ப நீங்க சாக போறீங்க. எல்லாம் நிறைவேறி விட்டது. எனி டைம் யுவர் ஹெட் ரெடி. நீ எனி டைம் ஹெட் ரெடியா? டோமினிக் சாவினிடத்திலே கேட்டார் டொன் போஸ்கோ, நீ இப்பொழுது சாக போகிறாய், நீ இப்பொழுது சாக போகிறாய். அப்போ அவன் என்ன சொன்னான்? நான் விளையாடி கொண்டுதான், ஏன்னா எனி டைம் அவன் ரெடி. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இன்னும் 10 வருஷம் கூட ஆகட்டும், மனம் திரும்ப. நாளைக்கு என்பது நம்முடைய கையில் இல்லை. நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை. அந்த எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லிவிட்டு இறுதியிலே அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னார், தந்தையே, என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன். நினைச்சு பாருங்க, இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும். ஏன்னா தந்தையினுடைய கரத்திலே அந்த ஆவியை கொடுத்ததினால் யாரும் இயேசுனுடைய உயிரை பிடுங்கெடுக்கவில்லை. அவர்தான் தந்தையினுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். அதனால தான் தந்தை அவர்கள் பிதா இயேசுனுடைய உயிரை 3வது நாள் அது தந்தையினுடைய கரத்தில் தான் இருந்தது, வேற ஒருத்தருடைய கரத்திலையும் போகவில்லை. தந்தையினுடைய கரத்தில் இருந்ததினால் அந்த தந்தையினுடைய கரத்தில் இருந்த இயேசுடைய உயிர் 3வது நாளில் வெளிப்படையாக உயிர் தழுந்தது. இதுதான் எதிர்நோக்கினுடைய உச்சகட்டம். இதுதான் எதிர்நோக்கினுடைய உச்சகட்டம். இந்த ஒரு எதிர்நோக்கினுடைய உச்சகட்டம் நமக்கு வேணுமே வேண்டாமா? எல்லாரும் அப்போ உச்சகட்டம் என்ன? எதிர்நோக்கினுடைய உச்சகட்டம் என்னது? எல்லாம். இதுக்கு முன்னதாக இயேசுடைய அந்த நற்செய்திக்கு பிற்பாடு யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? எல்லாம் நிறைவேறி விட்டதுன்னு ஒருவர் சொல்லி இருக்கிறார். யார் அது? சீமோன் சொன்னாரா? குட். எப்படி சொன்னார்? அருள்ராஜ் பிரதர் சொல்லுங்க. சீமோன் எப்படி சொன்னார்? பவுல் சொன்னார், இப்பொழுது என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை நம்பிக்கையை காத்து கொண்டேன், நேரிய வாழ்வுக்கான பரிசு எனக்காக காத்திருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சொன்னார். இந்த ஓட்டத்தை ஓடுகிற அத்தனை பேருக்கும் அதை அருள்வார். பேதுரு என்ன சொன்னார் இறுதியிலே? இப்படி சொன்னாரா? கொண்டு பரவாயில்லை. ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அருள்ராஜ் பிரதருக்கு நிறைய விஷன் எல்லாம் உண்டு, காட்சிகள் எல்லாம், நிறைய ப்ராஃபஸி எல்லாம் உண்டு. ஒருவேளை ஆவியானவர் அவருக்கு அதை உணர்த்தி கொடுத்திருப்பார். ஓகே, அவரை தலைகீழாக சிலுவையில் அறையப்படும் போது கடைசியாக சொல்லியிருக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்விலே எனி டைம் ஆண்டவரை நோக்கி சொல்ல வேண்டும். இன்றைக்கு இரவு நீ படுக்கையில் போனால் நாளைக்கு காலையில் எழும்புவாய் என்று உனக்கு தெரியாது. அப்போ சொல்லணும், இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறேன், எனக்கு ஒரு நிறைவு, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அது ஆனால் எதிர்நோக்கிலே ஆண்டவரே இன்னும் நாட்களை கூட்டி தாரும், இன்னும் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியிருக்கிறது. இயேசுவும் அது சொல்லி இருக்கிறார், அந்த எதிர்நோக்கிலே சொல்லி இருக்கிறார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, அந்த குள்ள நிறைய இடத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆகவே எதிர்நோக்கி என்பது எதிர்நோக்கினுடைய ஒரு டாப், ஒரு உச்ச நிலை என்பது கடைசியில் வரும்போது தெரியும். ஓகே, எனக்கு தெரிந்த ஒரு பெல்ஜியத்தில் உள்ள ஒரு ஃபாதர், அவர் ஏராளமான நிறைய இறைப்பணிகளையும் சமூக பணிகளையெல்லாம் ஏராளம் ஏராளம் யாருக்கும் தெரியாது ஃபாதர் செய்கிறது. மறைவாக எல்லாம் செய்வார், ஆனால் மக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அவருடைய மரண நேரத்தில் 1 மாதத்திற்கு முன்னதாக சொன்னார், நான்
அடுத்த மாதத்தில் இறந்து விடுவேன். செய்ய வேண்டியது எல்லாம் செய்து விட்டேன். என்னுடைய சொந்த நாட்டுக்கு போகிறேன். பெல்ஜியத்துக்கு போனார். ஒரு மாதத்திலே ஃபாதர் ஜான் பாப்டிஸ், கேரளாவில் ஒரு சின்ன குருசுமலை இருக்கிறது, அந்த நெய்யாற்றங்கரை பக்கத்தில், நெய்யாற்றங்கரை டயசிஸ் கேரளா, அதனுடைய குருசை ஒரு ஜோசப் என்ற ஒரு எளிய மகன் குடிசையில் வைத்திருந்த குருசை, அவன் தினமும் மெழுகு திரி எரிய வைத்து ரோசரி பண்ணுகிற குருசை இறுதியிலே ஒரு பெரிய வடிவமாக்கி அந்த மலையிலே கொண்டு நாட்டி வைத்தார். இன்றைக்கு வருஷத்திற்கு ஒரு முறை அந்த ஹோலி வீக் டைமிலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவருக்கு தெரிந்தது, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்து விட்டேன். ஆகவே நானும் நீயும் உயிரோடு இருக்கும்போது சில அடையாளங்கள், சில உலகம் அறியாத காரியங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சமயம், ஒரு நேரம் வரும்பொழுது அது நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ செய்த செயல்களுக்கும் உன்னுடைய உறுதிப்பாடு, நம்பிக்கை, எதிர்நோக்கினுடைய பலன்களெல்லாம் கடவுள் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அதை வெளிப்படுத்துவார். அநேக வருடங்களாக மறைந்து கிடந்த தேவ சகாயத்தினுடைய லைஃபை காலங்கள் கடந்த பிற்பாடு கடவுள் எடுத்து மகிமைப்படுத்தினார். உலகம் முழுவதும் அறியச் செய்தார். ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் இந்த நற்கருணையுடைய பிளஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். எதிர்நோக்கி இருப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம். எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை ஏமாற்றமடைய செய்யாது என்ற நிலையிலே நாம் யாவரும் சேர்ந்து இந்த பல்லவிகளை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் புஸ்தகத்தை எடுத்து சில இந்த டெலிவரன்ஸ் பிரேயர்னுடைய பாடல்கள் அதில் இருக்கிறது, பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். பக்கம் 126, 168வது பாடலை பாடி சில நிமிடங்கள் நாம் இந்த ஆராதனையிலே கடந்து செல்வோம். ஆமென். 2-4 இயேசுவிலே நம்முடைய கண்களை பதிய வைப்போம். பாடல் புஸ்தகத்தில் உள்ள ஒரு சில பாடல்களை, பல்லவியை மட்டும் பாடுகிறோம். ஆமென். தாகத்தால் தேடுகிறேன் இயேசுவே, விண்ணகம் விட்டிறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே வாருமே, எம்மிடத்தில் தங்கிட வாருமே. தாகத்தால் தேடுகிறேன் இயேசுவே, விண்ணகம் விட்டிறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே வாருமே, எம்மிடத்தில் தங்கிட. கரங்களை கொட்டி பாடுவோம். தாகத்தால் தேடுகிறேன் இயேசுவே, விண்ணகம் விட்டிறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே வாருமே, எம்மிடத்தில் தங்கிட வாருமே. தாகத்தால் தேடுகிறேன் இயேசுவே, விண்ணகம் விட்டிறங்கி வாருமே, எம்மிடத்தில் தங்கிட வாருமே. தாகத்தால் தேடுகிறேன் இயேசுவே, விண்ணகம் விட்டிறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே வாருமே, எம்மிடத்தில் தங்கிட வாருமே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரில் உம்மிடத்தில் என் வாழ்க்கையை தருகின்றேன். எனக்கேதும் பயமில்லையே, எனக்கேதும் குறையில்லையே. பாடுவோம். எனக்கேதும் பயமில்லையே, எனக்கேதும் குறையில்லை. பகலில் கதறுகிறேன், இரவிலே புலம்புகிறேன். பகலில் பகருகிறேன்,
இரவிலே புலம்புகிறேன், என்னை மீட்டருளும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை மீட்டருளும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. பகலில் மேகத்துணா, இரவிலே நெருப்பு துணாய். பகலிலே மேகத்துணா, இரவிலே நெருப்பு துணா, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. கூரை மேலே தனித்து நிற்கும் பறவை போல நான் புலம்புகிறேன். கூரை மேலே தனித்து நிற்கும் பறவை போல நான் புலம்புகிறேன். மன அமைதியில் நான் படுத்துறங்கியும் ஆதரவால் நான் விழித்தெழுவேன். மன அமைதியில் நான் படுத்துறங்கியும் ஆதரவால் நான் விழித்தெழுவேன். கருணை என்னும் கேடயத்தான் மறைத்து காக்கின்ற நம் கடவுள். கருணை என்னும் கேடயத்தான் மறைத்து காக்கின்ற நம் கடவுள். கடல் போல விரிந்துள்ள நம் காயங்களால் குணமாக்குவார். கடல் போல விரிந்துள்ள நம் காயங்களை குணமாக்குவார். கடினமான எதையுமே எளிதாக மாற்றிடுவார். கடினமான எதையுமே எளிதாக மாற்றிடுவார். அழுத்தாது அவர் முகமே, எளிதாயுள்ள அவர் சுமையே. அழுத்தாது அவர் முகமே, எளிதாயுள்ள அவர் சுகமே. என்னை தேர்ந்து கொண்ட என் ஆண்டவர் முன்னில் நான் ஆடிப்பாடினேன், இன்னும் ஆடிப்பாடுவேன். என்னை தேர்ந்து கொண்ட என் ஆண்டவர் முன்னில் நான் ஆடிப்பாடினேன், இன்னும் ஆடிப்பாடுவேன். என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்ளுவேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்ளுவேன். என்னை இன்னும் கடைய தாவீதை போல என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்ளுவேன். சேர்ந்து பாடுவோம். என்னை தேர்ந்து கொண்ட என் ஆண்டவர் முன்னில் நான் ஆடிப்பாடினேன், இன்னும் ஆடிப்பாடுவேன். என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்ளுவேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்ளுவேன். மோசையை போல சாந்தமிகு மனிதனாய் வாழ்ந்து காட்டுவேன். சாகும் வரை தியாகங்களை சகித்து வாழுவேன். சாந்தமிகு உள்ளத்தில் வலிமை, உள்ளத்தில் உறுதி, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சகித்து வாழுவேன். சாந்தமிகு மனிதனாய் வாழ்ந்து காட்டுவேன். சாகும் வரை தியாகங்களை சகித்து வாழுவேன். சாந்தமிகு மனிதனாய் வாழ்ந்து காட்டுவேன். ஆமென். சாகும் வரை தியாகங்களை சகித்து வாழுவேன். சன்னிதானம் வந்து உம்மை கண்டு கொள்ளுவேன். சன்மானம் பெற்று நான் மகிழ்ந்திடுவேன். சன்னிதானம் வந்து உம்மை கண்டு கொள்ளுவேன். ஆமென். சன்மானம் பெற்று நான் மகிழ்ந்திடுவேன். முழங்கால் போதாது வலிமை உள்ளதெல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாம ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 2 நாளிலும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உள்ளத்தில் உறுதியும், சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவருடைய வல்லமை என்றென்றும் உள்ளது. அவருடைய வல்லமை என்றென்றும் உள்ளது. இதா கடந்ததை மறந்துவிடு, முற்கால நிகழ்வுகளை சிந்திக்க வேண்டாம். இதா நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இதா நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆமென். நம்முடைய ஆவியை அனுப்பும், அது படைக்கப்படும். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கப்படும்.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த 2வது நாள் காலையிலிருந்து இதுவரையிலும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் இருக்கிற ஒரு காரியங்களையும், குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படி விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றுகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து, குடும்பத்தில் இருந்து வேரோடு பிடுங்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேரோடு பிடுங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடவுளுடைய அருளை இழக்காமலும் கசப்பான நச்சு வேர்கள் எதுவும் முளைத்து கேடு விளைவிக்காதபடியும் ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாட்சியாய் நிறுத்தணுமே, சாட்சியாய் நிறுத்தணுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரின் மகிழ்வே உங்களுடைய வலிமை என்று சொல்லப்படுகிறது. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே விதைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வழியோரத்திலும் முச்செடியிலும் பாறை நிலத்திலும் விடாமல் நல்ல நிலமாகி இவர்களுடைய இதயங்களில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, சமர்ப்பிக்கிறோம். இந்த கத்தோலிக்க நற்செய்தி குழுவினரை உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வழியாக ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா ஏற்பாடுகளினுடைய பலன்களையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக வேண்டுகிறேன். ஆண்டவரே, பங்கெடுக்க முடியாத எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். உலோகம் முழுவதும் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து கடந்து செல்கின்ற தெய்வீக அன்பு, தெய்வீக இரக்கம், தெய்வீக வலிமை, தெய்வீக ஆற்றல், தெய்வீக உறுதிப்பாடு, தெய்வீக எதிர்நோக்கு உடைய பிள்ளைகளிலே இருந்து செயல்படும்படியாக முழுவதும் தருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உயிருள்ள இறைவனின் எங்களில் எழுந்தருளும், உடையும் எங்களை மாற்றும், நிரப்பும் எங்களை வழி நடத்தி பயன்படுத்தி குணப்படுத்தி தூய்மைப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும், உறுதிப்படுத்தும், வலுப்படுத்தும், நிலைநிறுத்தும் உயிருள்ள இறைவனின் எங்களில் எழுந்தருளும். நாம் யாவரும் மாண்புயர் பாடுவோம். மாண்புயல் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீ இறைவன் நீரே.